Dear friends, good morning to all. 500 plus most expected mechanical question series today industrial engineering இருந்து ஒரு 25 questions வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். டிஸ்கஸ் பண்ற மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் வாட்ஸ்அப் குரூப் வந்து நம்ம சேனலுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுக்கான லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து அதில் வந்து அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு டுடே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். First 201 பாருங்க. Question number 201. Which one of the following forecasting techniques is not suited for making forecast for planning production schedule in the short range? சரிங்களா? இப்போ நமக்கு வந்து forecasting எதுக்கு யூஸ் பண்ணுவான்னு கேட்டால் ஃபியூச்சர் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து forecasting யூஸ் பண்ணுவோம். ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் forecasting இருக்கும். ஷார்ட் ரேஞ்சுக்கு வந்து யூஸ் பண்ணலாம், லாங் ரேஞ்சுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து எது வந்து நாட் யூஸ்டு, சரிங்களா? ஷார்ட் ரேஞ்சுக்கு வந்து யூஸ் பண்ணாது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? நாட் சூட்டட் ஃபார் ஷார்ட் ரேஞ்ச். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து லாங் ரேஞ்சுனா என்ன அர்த்தம்னு கேட்டால் டெல்பி தான் வந்து லாங் ரேஞ்ச் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா வந்து என்னன்னா ஒரு 2 to 3 years என்ன பண்ணுவாங்கன்னா அனலைசிஸ் பண்ணுவாங்க. அது பேர் என்ன சொல்லலாம்னு கேட்டால் குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 to 3 years வந்து என்ன பண்ணலாம் அனலைசிஸ் பண்ணுவாங்க. குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸும் இதெல்லாம் டெல்பி தான் சொல்லுவாங்க. ஆறு வந்து என்னன்னா மார்க்கெட் சர்வே. சரிங்களா? மார்க்கெட் சர்வே எடுப்பாங்க. சர்வே எடுத்து வந்து ஒரு 2 to 3 years வந்து என்ன பண்ண ரிசர்ச் பண்ணுவாங்க. அதை வச்சு அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து எவ்வளோ ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆகும், ஃபர்தராக ஃபியூச்சராக வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட் சர்வே எடுக்கிறது. இல்லை ஒரு குவாலிட்டேட்டிவ் அனலிசிஸ். இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டால் வந்து டெல்பி அனலிசிஸ். டெல்பி மெத்தட் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இது எல்லாமே வந்து அனலிசிஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து எது வந்து ஷார்ட் ரேஞ்ச் கிடையாதுன்னு கேட்டால் வந்து டெல்பி. அப்போ ஷார்ட் ரேஞ்சில் என்னதுன்னா மூவிங் ஆவரேஜ் மெத்தட், எக்ஸ்போனென்ஷியல் மெத்தட், ரிக்ரெஷன் அனலிசிஸ். இது எல்லாமே எதுன்னு கேட்டால் வந்து ஷார்ட் ரேஞ்ச். சரிங்களா? அப்போ டெல்பி மட்டும் தான் என்னன்னா வந்து ஆப்ஷன் டி, டெல்பி மட்டும் தான் வந்து லாங் ரேஞ்ச் மெத்தடுக்கு வந்து எக்ஸாம்பிள். ஓகேவா? டெல்பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க 202 பாருங்க. when using a simple moving average to forecast demand one would. சரிங்களா? இப்போ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். அது சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மெத்தட்னா என்னது அப்படின்னு கேட்டால் டேரெக்டாக வந்து என்ன பண்ணோம் ஆவரேஜ் எடுப்போம். சரிங்களா? அப்போ வந்து என்னன்னா வெயிட் வந்து என்னன்னா நமக்கு ரீசெண்டாக நடந்த இப்போ வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த் டிசம்பர். சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து ஒரு சைக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படின்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். அப்போ வந்து ஜான்வரியில் என்னுடைய சைக்கிள்ஸ் வந்து எவ்வளோ வந்து சேல் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த மாதம் டிசம்பர், அதுக்கு முன்னாடி மாதம் நவம்பர், சரிங்களா அக்டோபர், அந்த மாதமெல்லாம் எவ்வளோ இந்த சேல் ஆச்சு, அந்த 3 மாதம் எவ்வளோ சேல் ஆச்சு டிவைட் பை 3, அதுதான் ஆவரேஜ். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறேன் ஈக்குவலாக என்ன பண்ணுறேன் நான் வந்து வெயிட் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? அப்போ கிவ் ஈக்குவல் வெயிட் டு ஆல் டிமாண்ட் டேட்டா. சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஃபோர்காஸ்டிங்காகவே வந்து ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் வந்து என்ன சொல்லுவாங்க ஃபோர்காஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ கிவ் ஈக்குவல் வெயிட் டு ஆல் டிமாண்ட் டேட்டா, அதுதான் என்னன்னு சொன்னோன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மெத்தட். சரிங்களா? அதே வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் மெத்தட்னா வந்து ரீசெண்டாக நடந்ததுக்கு வந்து என்ன அதிக வெயிட்டேஜ் வந்து கொடுப்பாங்க. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் நெக்ஸ்ட் மந்த் எவ்வளோ இந்த சேல் ஆகும், ஜனவரியில் எவ்வளோ சேல் ஆகும்னு பார்த்தோம்னா வந்து டிசம்பருக்கு வந்து நான் என்னது அதிக இது கொடுப்பேன், வெயிட்டேஜ் கொடுப்பேன். ஸோ அது என்னன்னு கேட்டால் வந்து வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் மெத்தட். நெக்ஸ்ட் எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்திங் மெத்தட் இருக்கும். சரிங்களா? பட் வந்து நம்ம சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மெத்தட் வந்து கிவ் வெயிட் டு ஆல் டிமாண்ட் டேட்டா. சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 203 பாருங்க. த மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் கிரிட்டீரியா ஃபார் மெஷரிங் ஃபோர்காஸ்ட் எரர். சரிங்களா? ஃபோர்காஸ்ட் எரரை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மோஸ்ட் கிரிட்டீரியா எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஃபோர்காஸ்ட் எரர் எதை வச்சு நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மீன் அப்சல்யூட் டீவியேஷன், எம்ஏடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எம்ஏடி மீன் அப்சல்யூட் டீவியேஷன் வச்சு என்ன பண்ணணும்னா ஃபோர்காஸ்ட் எரர் என்ன பண்ணலாம் மெஷர் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 204 பாருங்க. Production flow analysis is a method of identifying part families that use data from. சரிங்களா? ப்ரொடக்ஷன் ஃப்ளோ அனலைசிஸ் நம்மளுக்கு வந்து இதில் வந்து ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் வந்து சீக்வன்சிங் அண்ட் ஷெடியூலிங் படிச்சிருப்போம். அதில் ப்ரொடக்ஷன் ஃப்ளோ அனலைசிஸ் வந்து எதை வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணுவாங்க, ஐடென்டிஃபையிங் பார்ட் ஃபேமிலி, எந்த டேட்டா வச்சு நம்ம வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஃப்ளோ அனலைசிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வந்து பை யூஸிங் என்னதுன்னா பில் ஆஃப் மெட்டீரியல். சரிங்களா? பில் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஃப்ளோ அனலைசிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அதில் வந்து டேட்டா வந்து எடுத்துப்பாங்க. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 205 பாருங்க. இன் ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் த டாக்குமெண்ட் விச் ஆத்தரைஸ் த ஸ்டார்ட் ஆஃப் அன் ஆப்ரேஷன் ஆன் த ஷாப் ஃப்ளோர் இஸ். சரிங்களா? நம்ம எந்த ஒரு ஆப்ரேஷன் வந்து என்னது ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எண்டு வரைக்கும் வந்து எதை வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணுவான்னு கேட்டால் வந்து ரூட் பிளான்.
சரிங்களா. ரூட் பிளான் வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே வடிவல் சொல்ற மாதிரி எந்த விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் செய்யணும் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து ரூட் பிளான் வச்சு தான் வந்து ஒரு நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றோம்னா அதுக்கான அதுக்கான ஸ்டார்ட் டு எண்ட் வரை நம்ம வந்து இருக்கிற பிளான் எல்லாமே ரூட் பிளான் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சீக்வன்ஸ் தான் நடக்கும். சரிங்களா. அந்த சீக்வன்ஸ்ல வந்து எல்லா ஆப்ரேஷன்ஸும் நடத்துவாங்க. அப்ப என்ன ஆப்ஷன் பார்த்தா ரூட் பிளான் தான் கரெக்டான ஆன்சர். Next 206 பாருங்க. Which one of the following types of industrial activities the problem of loading and scheduling become more difficult? சரிங்களா. ஸோ எந்த இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ்ல நமக்கு வந்து லோடிங்கும் ஷெடியூலிங்கும் வந்து மோர் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் ஒரு ப்ராசஸ் ப்ரொடக்ஷன்ல தான் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா வந்து அது ரொம்ப மோர் டிஃபிகல்ட்டா இருக்கும். சரிங்களா. அந்த ப்ராப்ளம் ஆஃப் லோடிங்னா வந்து ஒரு மேனுக்கு வந்து கரெக்டான மெஷின் வந்து என்ன பண்ணணும் லோட் பண்ணணும். சரிங்களா. இல்லை வந்து மெட்டீரியல் வந்து கரெக்டாக லோட் பண்ணணும். மேன், மெட்டீரியல், மெஷின் இது மூணு வந்து கரெக்டாக வந்து அசைன் பண்ணுறது தான் வந்து லோடிங்னு சொல்லுவோம். ஸோ லோடிங் அண்ட் ஷெடியூலிங்னா இந்த சீக்வன்ஸில் நமக்கு ஆப்ரேஷன்ஸ் நடக்கணும், அதை பற்றி பேசுறது அந்த ஷெடியூலிங்கு. எந்த ஆப்ரேஷனில் வந்து நமக்கு எந்த இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்னு கேட்டால் வந்து கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் ஆர் ப்ராசஸ் ப்ரொடக்ஷன் தான் நம்மளுக்கு என்னதுன்னா இந்த ஆக்டிவிட்டிஸ் லோடிங் அண்ட் ஷெடியூலிங் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 206 வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். A production line is to be balanced. சரிங்களா. நம்ம வந்து லைன் பேலன்சிங் வந்து படிச்சிருப்போம் இண்டஸ்ட்ரியல் டாபிக்ல. ஸோ இப்போ லைன் பேலன்சிங் இல்லை வந்து பேலன்ஸ்டு அப்போ எப்போ சொல்லுவோம் அப்படின்னு கேட்டோம்னா வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஈச் ஒர்க் ஸ்டேஷன். சரிங்களா. இப்போ வந்து ஒரு 10 மிஷின்ஸ் இருக்குன்னா 10 ஆப்ரேட்டர்ஸ் வந்து கரெக்டாக வந்து அசைன் பண்ணுறது. அந்த கரெக்டாக அசைன் பண்ணி அந்த ஒர்க் வந்து கரெக்டாக நினச்சுன்னா அது பேர் தான் சொல்லுவாங்கன்னா லைன் பேலன்சிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 208 பாருங்க. A dummy activity is used in PERT network. சரிங்களா. நம்ம வந்து PERT படிச்சிருப்போம், ப்ரோக்ராம் எவல்யூஷன் அண்ட் ரெவ்யூ டெக்னிக். நெட்வொர்க் டயக்ராம்ல வந்து PERT படிச்சிருப்போம், சிபிஎம் படிச்சிருப்போம். PERTல வந்து நமக்கு வந்து டம்மி ஆக்டிவிட்டி டாட்டர் லைன் வந்து மென்ஷன் பண்ணுவோம். டம்மி ஆக்டிவிட்டி வந்து எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ப்ரெசிடென்ஸ் ரிலேஷன்ஷிப் அதை பற்றி தான் என்னதுன்னா சொல்லும். சரிங்களா. நோ சோர்ஸ். சரிங்களா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். Next question number 209 பாருங்க. In PERT the distribution of activity times is assumed to be. சரிங்களா. இப்போ ஆக்டிவிட்டி டைம் நமக்கு வந்து PERTல வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் டைம் வந்து இருக்கும். சரிங்களா. ஆப்டிமிஸ்டிக் டைம், மோஸ்ட் லைக்லி டைம், பெசிமிஸ்டிக் டைம்னு சொல்லிட்டு 3 டைம் இருக்கும். அந்த ஆக்டிவிட்டி டைம்ஸ் வந்து எந்த டிஸ்ட்ரிபியூஷன் எந்த இதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம்னா வந்து பெர்ட்னா வந்து பீட்டா. சரிங்களா. பெர்ட்னா பிபி ஞாபகம் வச்சுக்கலாம். பெர்ட்னா பீட்டா டிஸ்ட்ரிபியூஷனை அதை நான் ஃபாலோ பண்ணும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 210 பாருங்க. விச் ஆன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட். ஓகேவா. எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நாட் கரெக்ட்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க. PERT is activity oriented and CPM is event oriented. Option B. In PERT 3 times estimates are made whereas CPM only 1 time estimate is made. C. In PERT slack is calculated whereas in CPM floats are calculated. Option D. Both PERT and CPM are used for project situations. சரிங்களா. இப்போ ஆப்ஷன் 4லேருந்து வருவோம். ஆப்ஷன் டி பாருங்க. சிபிஎம் என்ன சொல்றாங்க, சிபிஎம் அண்ட் பெர்ட் என்ன சொல்றாங்க, ப்ராஜெக்ட் சுச்சுவேஷன்ஸ். ஓகேவா. கண்டிப்பாக வந்து ஆப்ஷன் டி வந்து என்னன்னா நாட் கரெக்ட் இல்லை, கரெக்ட். ஓகேவா. கரெக்ட் தான். ஏன்னா ப்ராஜெக்ட் நம்ம ஷெடியூலிங் அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் தான் நம்மளுக்கு என்ன வரும், பெர்ட்டும் சிபிஎம்மும் வரும். சரிங்களா. ஸோ அப்போ வந்து இது கரெக்ட். இன் பெர்ட் ஸ்லாக் கால்குலேட்டர் கண்டிப்பாக வந்து பெர்ட் என்ன ஸ்லாக் கால்குலேட்டர், சிபிஎம் வந்து என்னன்னா ஃப்ளோட்ஸ் கால்குலேட்டர். அடுத்து ஆப்ஷன் பி பாருங்க. பெர்ட்ல நம்ம 3 டைம் எஸ்டிமேட் இருக்கும், சிபிஎம்ல வந்து ஒன்லி 1 டைம் எஸ்டிமேட் இருக்கும். பட் வந்து இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்க. பெர்ட் இஸ் என்னது, பெர்ட்ன்றது வந்து எப்படி ஈவெண்ட் ஓரியன்ட். எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா பெர்ட் வந்து ஈவெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். பெர்ட் வந்து ஈவெண்ட் ஓரியன்ட் அண்ட் சிபிஎம் இஸ் என்னது ஆக்டிவிட்டி ஓரியன்ட். ரெண்டுமே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ தான் என்னதுன்னா நாட் கரெக்ட். ஆப்ஷன் ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெர்ட் இஸ் ஆக்டிவிட்டி ஓரியன்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் வந்து பெர்ட் இஸ் ஈவெண்ட் ஓரியன்ட் அண்ட் சிபிஎம் இஸ் ஆக்டிவிட்டி ஓரியன்ட். சரிங்களா. பெர்ட்ன்றது ஈவெண்ட், பிஇன்னு வருதா, ப்ரோக்ராம் எவல்யூஷன் ரெவ்யூ டெக்னிக். ஈனா ஈவெண்ட்னு சொல்லி ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 211. செட்டப் காஸ்ட் டு நாட் இன்க்ளூட். ஓகேவா. நமக்கு வந்து இன்வென்ட்ரி கண்ட்ரோல் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் காஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஆர்டரிங் காஸ்ட், ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட், ஓகேவா, இல்லை செட்டப் காஸ்ட். அடுத்து வந்து பர்ச்சேஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் காஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து இதில் வந்து செட்டப் காஸ்ட்ன்றது என்னன்னா வந்து செட்டப் காஸ்ட்ன்றது என்னது, ஹோல்டிங் காஸ்ட் தான் என்ன சொல்லுவாங்க, செட்டப் காஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். சரிங்களா. பட் வந்து ஆர்டரிங் காஸ்ட் ஆஃப் த ரா மெட்டீரியல் இதெல்லாமே எதில் வரும்னா வந்து ஆர்டரிங் காஸ்ட்டில் தனியாக வரும். ஓகேவா. அப்போ செட்டப் காஸ்ட்டில் வந்து வராது எதுன்னு கேட்டால் ஆர்டரிங் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் தான் வராது. மித்த இது எல்லாமே வந்து லேபர் காஸ்ட்டும் வரும்,
அடுத்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வரும், அடுத்து காஸ்ட் ஆஃப் ப்ராசஸிங் த ஒர்க் பீஸ். இது எல்லாமே எதுன்னு பார்த்தா வந்து செட்டப் காஸ்ட்டில் வரும். செட்டப் காஸ்ட்ன்றது ஹோல்டிங் காஸ்ட், சரிங்களா. ரூம் ரெண்ட்டு, ஓகேவா, ரூம் அந்த நம்ம கம்பெனியோட ரெண்ட்டு எல்லாமே வந்து கரண்ட் பில் எல்லாமே வந்து இதில் வந்து செட்டப் காஸ்ட்டில் ஹோல்டிங் காஸ்ட்டில் தான் வந்து நமக்கு வருமே, சரிங்களா. லேபர் காஸ்ட்டு, மெயின்டெனன்ஸ் காஸ்ட், அதான் மெயின்டெனன்ஸில் எல்லாமே ரூம் ரெண்ட் அது எல்லாமே வந்துடும். அதுக்கு ஒர்க் பீஸோட காஸ்ட்டு, ரா மெட்டீரியல் காஸ்ட்டு, மிஷின் காஸ்ட்டு எல்லாமே இதில் வந்து செட்டப் காஸ்ட்டில் வரும். பட் நம்ம வந்து அந்த மெட்டீரியல் ரா மெட்டீரியல் ஆர்டர் பண்ணுறோம்ல, அது இதில் வரும்னு கேட்டால் ஆர்டரிங் காஸ்ட். அந்த ட்ராவலுக்கு வந்து நம்ம காஸ்ட் தேவைப்படுமில்ல, அது எல்லாமே எதில் வரும்னா ஆர்டரிங் காஸ்ட்டில் வரும். ஸோ அப்போ வந்து இந்த ஆர்டரிங் காஸ்ட் வந்து எதில் வராதுன்னு கேட்டால் செட்டப் காஸ்ட்டில் வந்து வராது. ஸோ ஆப்ஷன் பி தான் என்னதுன்னா கரெக்டான ஆன்சர். Next question 212. ABC analysis in materials management is a method of classifying the inventories based on. சரிங்களா. ஏபிசி அனாலிசிஸ்னா என்னது அப்படின்னு பார்த்தா, ஏபிசி அனாலிசிஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்க கேட்டால் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. இன்வென்ட்ரி கண்ட்ரோல் யூஸ் பண்ணுவாங்க. ஏபிசின்னு என்னது, ஆல்வேஸ் பெட்டர் கண்ட்ரோல், ஆல்வேஸ் பெட்டர் கண்ட்ரோல், சரிங்களா. இதுவே கேட்டிருக்காங்க, என்எல்சியில் கேட்டிருந்தாங்க. ஆல்வேஸ் பெட்டர் கண்ட்ரோல் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்வேஸ் பெட்டர் கண்ட்ரோல் தான் ஏபிசி. இப்போ ஏபிசின்றது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு கேட்டால் அந்த வேல்யூ ஆஃப் ஆனுவல் யூசேஜ் ஆஃப் த ஐட்டம்ஸ், ஆப்ஷன் பி, சரிங்களா. ஏக்கு வந்து ஒரு மீனிங் இருக்கும், பிக்கு வந்து ஒரு மீனிங் இருக்கும், சிக்கு வந்து மீனிங் இருக்கும். இப்போ ஏன்றது என்னன்னா வந்து மேக்ஸிமம் காஸ்ட் ஆகும், மேக்ஸிமம் வேல்யூ இருக்கிற ப்ராடக்ட் வந்து என்னென்னா ஆப்ஷன் இதில் இருக்கும், ஏழு இருக்கும், சரிங்களா. ஏன்றது என்னென்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட். பட் வந்து வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும், பட் வந்து ஸ்டோரேஜ் அந்த ப்ராடக்ட் வந்து என்னென்னா ரொம்ப கம்மியாக வச்சுருப்பாங்க, சரிங்களா. பியில் வந்து என்னென்னா மீடியம் வேல்யூ இருக்கும், மீடியம் ஸ்டோரேஜ். ஆப்ஷன் அது லாஸ்ட் ஏபிசியில் பார்த்தீங்கன்னா வந்து வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் அதனுடைய மெட்டீரியல் அந்த ஸ்டோரேஜ் வந்து இருக்கும், அதனோட இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், சரிங்களா. அதான் ஏபிசி, ஆல்வேஸ் பெட்டர் கண்ட்ரோல். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 213 பாருங்கள். எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி இஸ் த குவான்டிட்டி அட் விச் த காஸ்ட் ஆஃப் கேரிங் இஸ். ஓகேவா. இப்போ இஓக்யூ டெக்னிக் வச்சு தான் என்ன பண்ணுவோம், நம்ம இன்வென்ட்ரி கண்ட்ரோல் எல்லாமே எது வச்சு பண்ணுவோன்னு கேட்டால் இஓக்யூ வச்சு தான் பண்ணுவோம், சரிங்களா. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வச்சு தான் என்ன பண்ணுவோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், இன்வென்ட்ரி கண்ட்ரோல் வந்து அனலைசிஸ் பண்ணுவோம். எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டினா என்னது அப்படின்னு கேட்டோம்னா வந்து அந்த குவான்டிட்டி, அந்த ஒரு குவான்டிட்டி வந்து நம்ம ஆர்டர் கொடுத்தோம்னா, சரிங்களா, அவ்வளோ குவான்டிட்டி வந்து நம்ம வாங்கணும், ஆர்டர் கொடுத்தோம்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா மினிமம் டோட்டல் காஸ்ட் வந்து ரொம்ப மினிமமாக ஆகும், சரிங்களா. டோட்டல் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக ஆகும். அதுதான் வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியில் கேரிங் காஸ்ட்டும், சரிங்களா, கேரிங் காஸ்ட்டும் ஆர்டரிங் காஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு கேட்டால் வந்து ஈக்குவலாக இருக்கும், சரிங்களா. ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் கேரிங் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் ஆர்டரிங், சரிங்களா. ஆர்டரிங் காஸ்ட்டும், சரிங்களா, ஆர்டரிங் காஸ்ட் ஈக்குவல் டு கேரிங் காஸ்ட். ஸோ அதுதான் நான் சொல்லுவேன்னு கேட்டால் வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. இஓகே அப்போ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்போ ஆர்டரிங் காஸ்ட்டும் அடுத்து வந்து கேரிங் காஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து டோட்டல் காஸ்ட் வந்து என்ன ரொம்ப கம்மியாக ஆகும், சரிங்களா. மொத்தமாக ஆகிற காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ என்னன்னு கேட்டால் ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 214 பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ நெசசரி இன்ஃபர்மேஷன் இன்புட் டு மெட்டீரியல் ரெக்யூர்மெண்ட்ஸ் பிளானிங். ஸோ எம்ஆர்பி பிளானிங்கில் வந்து எம்ஆர்பி பிளானிங் ஒரு சாஃப்ட்வேர் வச்சு பண்ணுவாங்க, சரிங்களா. எம்ஆர்பி பிளானிங்கில் வந்து எது வந்து இன்புட் கிடையாதுன்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா. இன்வென்ட்ரி அண்ட் ஹேண்ட் வந்து இன்புட் தான், பில் ஆஃப் மெட்டீரியலும் இன்புட் தான், மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெடியூலும் வந்து இன்புட் தான். ஸோ இப்போ ஆப்ஷன் சி இருக்குல்ல, சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஏ ஜாப், இது மட்டும் தான் என்னன்னா நாட் ஏ இன்புட், ஓகேவா. அப்போ சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ஆன் ஏ ஜாப் மட்டும் தான் என்னதுன்னா மெட்டீரியல் ரெக்யூர்மெண்ட் பிளானிங்கோட இன்புட் வந்து கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 215 பாருங்க. ஒர்க் ஸ்டடி இன்வால்வ்ஸ், சரிங்களா. ஒர்க் ஸ்டடி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ப்ரொடக்ஷன் பிளானிங் கண்ட்ரோலில் வந்து ஒர்க் ஸ்டடி இருக்குது. ஒர்க் ஸ்டடி என்னன்னா ஒர்க் வந்து நம்ம எவ்வளோ எஃபிஷியண்டாக பண்ணுறோம், ப்ரொடக்டிவிட்டி வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அதை பற்றி பேசுறது தான் யாருன்னு கேட்டால் ஒர்க் ஸ்டடி. ஸோ ஒர்க் ஸ்டடியில் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்டடி இருக்கும், மெத்தட் ஸ்டடி அண்டு ஒர்க் மெஷர்மெண்ட். மெத்தட் ஸ்டடினா வந்து நம்ம மெத்தட் வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது தான் மெத்தட் ஸ்டடி. அண்டு ஒர்க் மெஷர்மெண்ட்னா வந்து டைம் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. ஒர்க் மெஷர்மெண்ட் தான் டைம் ஸ்டடி, ஓகே, எவ்வளோ டைமில் வந்து பண்ணி முடிக்கிறாங்க அதை பற்றி பேசுகிறதா வந்து ஒர்க் மெஷர்மெண்ட்டில் வரும், சரிங்களா. அடுத்து ஒர்க் சாம்பிளிங் அப்படி எல்லாமே வரும். ஸோ அப்போ வந்து ஒர்க் ஸ்டடி இன்வால்வ்ஸ் மெத்தட் ஸ்டடி அண்ட் ஒர்க் மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் 216. The layout suitable for low demand and high variety. Low demand and high variety of product. சரிங்களா. low demand and high variety of product அப்படின்னு பார்த்தோம்னா என்னன்னா வந்து நம்ம சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நமக்கு வந்து
இப்போ வந்து இது வெயில் காலமாக எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ சம்மர் இருக்குது, பட் வந்து டைமில் மழையே வராது சரிங்களா. மழையே வராது, பட் வந்து என்னது லோ டிமாண்டு. அப்போ தான் நான் அம்பர்லா வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன். மழையே வராத டைமில் வந்து என்னென்னா அம்பர்லா மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன். அம்பர்லா மேனுஃபேக்சரிங் பண்ண அர்த்தம் அந்த இடத்துல டிமாண்டே இல்லை, ஆனால் நான் அம்பர்லா மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கேன். மழை வராத டைமில் வந்து நான் அம்பர்லா மேனுஃபேக்சரிங் பண்ணேன் அர்த்தம். டிமாண்டே இல்லாத இடத்துல நான் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா. பட் வந்து வெரைட்டியாக நான் பண்ணுறேன் சரிங்களா. நிறைய வெரைட்டியில் வந்து நான் அம்பர்லா பண்ணுறேன் ஓகேவா. ஸோ அது மாதிரி பண்ணணும்னா நமக்கு எந்த லேஅவுட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா வந்து பிளான்ட் லேஅவுட் இல்லை ப்ராசஸ் லேஅவுட். என்ன லேஅவுட் யூஸ் பண்ணணும்னு கேட்டால் வந்து ப்ராசஸ் லேஅவுட். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம்னா வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணலாம் சரிங்களா. அப்போ வந்து இது மாதிரி பண்ணுற அந்த லேஅவுட் வந்து எந்த லேஅவுட்னு பார்த்தா ப்ராசஸ் லேஅவுட். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான். ப்ராசஸ் லேஅவுட்டில் வந்து லோ டிமாண்ட் அண்ட் வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் வந்து என்னென்னா பண்ணலாம். அதுக்கு வந்து சூட்டபுளான லேஅவுட் வந்து ப்ராசஸ் லேஅவுட், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 217 பாருங்க. 2 லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஓகேவா. அந்த சிம்பிள் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதில் படிச்சிருப்போம், சார்ட் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. மெத்தட் டைம் மெஷர்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து சார்ட் யூஸ் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட் வந்து டிஃப்ரெண்ட் மீனிங் வந்து சொல்லும். ஃபர்ஸ்ட் வந்து ஓன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. சர்க்கிள் சரிங்களா. சர்க்கிள் எப்படி இருக்குது, ஓ மாதிரி இருக்கா, அப்போ வந்து ஆப்ரேஷன் சரிங்களா. ஆப்ஷன் ஏ வந்து என்ன எதுக்குன்னா 3 வரும், ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து எது கொடுத்துருக்காங்க, எதுனா வந்து ரெக்டாங்கிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரெக்டாங்கிள் எதுக்காகன்னு பார்த்தா இன்ஸ்பெக்ஷன் சரிங்களா. ரெக்டாங்கிள் எதுக்குன்னு பார்த்தா இன்ஸ்பெக்ஷன். ஒரு அம்புகுறி இருக்குது, அது எதுன்னு பார்த்தா டிரான்ஸ்போர்ட்டேஷன். அடுத்து டி மாதிரி கொடுத்துருக்கிறது டிலே ஓகேவா. நெக்ஸ்ட் வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ட்ரையாங்கிள் எதுக்குன்னு பார்த்தா ஸ்டோரேஜ். ட்ரையாங்கிள் எதுக்குன்னா ஸ்டோரேஜ். ஓ மாதிரி இருந்துச்சுன்னா ஆப்ரேஷன், டி மாதிரி இருந்தால் டிலே. அடுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷனா ஒரு அம்புகுறினா அது போகிற மாதிரி இருக்குல்ல, அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன். அடுத்து வந்து இது ரெக்டாங்குலராக இருக்குது. ரெக்டாங்குலர் இருந்து என்னது ரெக்டாங்குலர் இருந்ததுன்னா இன்ஸ்பெக்ஷன் சரிங்களா. இன்ஸ்பெக்ட் பண்ணுறது அதான் என்னதுன்னா ஒரு ரூம்குள்ளே வச்சு தான் என்ன பண்ணுவோம், இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்கள்ல. அப்போ ரூம் எப்படி இருக்கும், ஒரு ரெக்டாங்குலர் மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட் சரிங்களா. ரூம் மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் இன்ஸ்பெக்ஷன். அதே ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ட்ரை ஸ்டோரேஜ் ஓகேவா. நெக்ஸ்ட் 218 பாருங்க. A tie for leaving variable in simplex procedure implies ஓகேவா. இப்போ சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் இன் லீனியர் ப்ரோக்ராமிங் மெத்தடில் வந்து நமக்கு வந்து லீனியர் ப்ரோக்ராமிங்கில் வந்து நமக்கு வந்து கிராஃபிக்கல் மெத்தட் இருக்கும், சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் இருக்கும். அப்போ சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் வந்து டை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டைனா எதுன்னு பார்த்தா வந்து டீஜெனரேசியை மென்ஷன் பண்ணுறது தான் யாருன்னு கேட்டால் டை ஓகேவா. டை ஃபார் லீவிங் வேரியபிள் இம்ப்ளைஸ் ப்ரொசீஜர் சரிங்களா. இம்ப்ளைஸ் சிம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர் இம்ப்ளைஸ் டீஜெனரேசி சரிங்களா. டைன்னு வந்துட்டாவே என்னதுன்னா டீஜெனரேசியை பற்றி சொல்கிறது தான் வந்து டை. நெக்ஸ்ட் 219 பாருங்க. இன் ஆர்டர் ஃபார் ஏ டிரான்ஸ்போர்ட்டேஷன் மேட்ரிக்ஸ் விச் ஆர் 6 rows இருக்கு. அடுத்து வந்து 4 columns இருக்கு. 6 rows இருக்கு, 4 columns இருக்கு ஓகேவா. நாட் டு பி டீஜெனரேட்டே இல்லை. ஹவு மச் மஸ்ட் பி நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல்ஸ் இன் த மேட்ரிக்ஸ் ஓகேவா. இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்துக்கு வந்து நமக்கு வந்து நம்பர் ஆஃப் அலோகேஷன் செல்ஸ்க்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு சரிங்களா. நாட் டு பி டீஜெனரேட்டா இருந்துச்சுன்னா என்னன்னா m + n - 1 < 1 ஓகேவா. லெஸ் தென் சரிங்களா. ஸோ என்னன்னா m + n - 1 ஓகேவா லெஸ் தென்னாக இருக்கணும். மொத்தமாக அலோகேட்டட் செல் வந்து m + n - 1 இருக்கணும் ஓகேவா. m + n - 1. ஸோ mன்றது என்னன்னா நம்பர் ஆஃப் அலோகேட்டட் எத்தனை ரோ இருக்கோ அதுதான் நான் சொல்லுவோம் எம்னு சொல்லுவோம். என்னன்றது நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஓகேவா. அப்போ எத்தனை காலம் இருக்கு, 6 row 4 column. 6 + 4 - 1 இப்போ எவ்வளோ வருது 9. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் 9 தான். அது நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்னாவே நமக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் வந்துன்னா m + n - 1 ஓகேவா. அது லெஸ் தென்னாக இருக்கணும். பட் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல எம்னா என்னன்னு தெரியணும், என்னன்னு தெரியணும் ஓகேவா. எம்ன்றது நம்பர் ஆஃப் ரோஸ், என்னன்றது நம்பர் ஆஃப் காலம்ஸ். அப்போ 10 + சரி என்ன கொடுத்துருக்காங்க, 6 row கொடுத்துருக்காங்க. 6 + 4 - 1 ஓகேவா. 6 + 4 - 1 தான் என்னதுன்னா எவ்வளோ 9 ஓகே. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 220 பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த சொல்யூஷன் மெத்தட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்ஸ் ஓகேவா. நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது. என்னென்ன மெத்தட்னு பார்த்தா வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட், லீஸ்ட் காஸ்ட் மெத்தட், வோகல் அப்ராக்சிமேஷன் மெத்தட். இது எல்லாமே எதுன்னு பார்த்தோம்னா வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெத்தட்ஸ். இது எல்லாமே வந்து 3யும் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஹங்கேரியன் மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவான்னு கேட்டால் வந்து அசைன்மெண்ட் ப்ராப்ளம் சரிங்களா. ஹங்கேரியன் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவான்னு கேட்டால் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஹங்கேரியன் மெத்தட் யூஸ்ட் ஃபார்
Hungarian method used for assignment problems. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் அது கரெக்டான ஆன்சர். எது நாட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா, not a transportation problem. So அப்போ வந்து Hungarian method used for assignment problem. Other three northwest corner, least cost, Vogel approximation இது எல்லாமே எதுன்னு பார்த்தா transportation problem வந்து அனாலிசிஸ் பண்ணுவாங்க. Next question. In near transportation problem, northwest corner rule would yield. சரிங்களா, நார்த் வெஸ்ட் கார்னர்லேருந்து என்ன ரூல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, நார்த் வெஸ்ட் கார்னர்னா நார்த் வெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகே டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தை. ஸோ எதுன்னு பார்த்தா வந்து இனிஷியல் ஃபீஸிபிள் சொல்யூஷன் அந்த ரூல் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, இனிஷியல் ஃபீஸிபிள் சொல்யூஷன் வச்சு தான் வந்து நம்ம வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் வந்து அனலைசிஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அண்ட் இனிஷியல் ஃபீஸிபிள் சொல்யூஷன் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 222 பாருங்க. In an assignment problem having n facilities, n jobs, what is the number of possible ways of making assignments? Assignment problem என்னது, ஒரு மேனுக்கு கரெக்டான ஒரு மிஷின் வந்து அசைன் பண்ணணும் ஓகேவா. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு n ஜாப்ஸ் இருக்குது சரிங்களா, n ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஓகேவா. அப்போ வந்து ஒரு வேளை வந்து ஒரு n மெட்டீரியலில் n மிஷினில் வந்து என்ன பண்ணணும், கரெக்டாக அசைன் பண்ணணும். அதை அசைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ பாசிபிள் வேஸ் இருக்குன்னு பார்த்தா வந்து என்னன்னு இருந்துச்சு, n ஃபேக்டோரியல் சரிங்களா. ஆப்ஷன் ஏ பாருங்கள், n ஃபேக்டோரியல் சரிங்களா, n ஃபேக்டோரியல் தான் வந்து கரெக்டான ஆன்சர். n ஃபேக்டோரியல் என்ன இருக்கும், அசைன்மெண்ட்ஸ் வந்து அவ்வளோ பாசிபிள் வேஸ் வந்து இருக்குது சரிங்களா. 222க்கு வந்து ஆப்ஷன் ஏ n ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட், த காஸ்ட் ஆஃப் ப்ரொவைடிங் சர்வீஸ் இன் எ queuing சிஸ்டம் இன்க்ரீசஸ் வித் ஓகேவா. நமக்கு வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொவைடிங் இப்போ வந்து நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வந்து காஸ்ட் ஆகும்ல, அந்த காஸ்ட் வந்து எதை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகுன்னு கேட்டால் வந்து டிக்ரீஸிங் த மீன் டைம் இன் த கியூ சரிங்களா. நமக்கு வந்து நம்ம சீக்கிரமாக வந்து க்யூவில் இருக்கிற டைமில் என்ன பண்ணணும், சீக்கிரமாக வந்து ஒர்க் பண்ணணும் சரிங்களா. சீக்கிரமாக க்யூ வந்து என்னது காலியாகிடணும் ஓகேவா. அப்போ நம்ம மீன் டைம் வந்து கம்மி பண்ணோம்னா வந்து கண்டிப்பாக சர்வீஸ் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா. அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 224. If the arrivals are completely random, then what is the probability distribution of number of arrivals in a given time? ஓகே, இப்போ queuing தேரில் வந்து அரைவல் பேட்டர்ன் சரிங்களா, நம்பர் ஆஃப் அரைவல்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் சர்வீஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. அரைவ் ரேட் அண்ட் சர்வீஸ் ரேட் இருக்கும் சரிங்களா. இந்த அரைவிங் ரேட் இருக்குங்களா, இந்த அரைவிங் ரேட் வந்து எந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அரைவல்னா வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் சரியா. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 225 பாருங்க. லிட்டில்ஸ் லா இஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஓகேவா. நமக்கு வந்து என்ன queuing தேரில் வந்து லிட்டில்ஸ் லா வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு கேட்டால் எதுக்கு ரிலேஷன் சொல்லும் அப்படின்னு பார்த்தா வெயிட்டிங் டைமுக்கும் லென்த் ஆஃப் த கியூ ஓகேவா. இப்போ நம்ம வந்து கியூ வந்து நிற்கிறோம் சரிங்களா, அப்போ அந்த லென்த் எவ்வளோ லென்த்தில் வந்து கியூ நிற்கிறாங்க அண்ட் எவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணுறோம், அது ரெண்டுத்துக்கான ரிலேஷனை சொல்கிறது தான் யாருன்னு கேட்டால் லிட்டில்ஸில் வந்து சொல்லுவார் சரிங்களா. லிட்டில்ஸில் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வெயிட்டிங் டைம் இந்த கியூ அண்டு லென்த் ஆஃப் த கியூ அதுக்கான ரிலேஷன் சொல்கிறது தான் யாருன்னு கேட்டால் லாம்டா இன்ட்டு மியூ அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. WL இன்ட்டு மியூ ஓகேவா. அதான் என்ன இதை பற்றி பேசுகிறதுன்னு கேட்டால் லிட்டில்ஸில் வந்து இதை பற்றி பேசுவாங்க சரிங்களா. ஸோ ஐ ஹோப் எல்லாருக்குமே எல்லா கொஸ்டின்ஸும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தராக இதுக்கு முன்னாடி 8 வீடியோஸும் வந்து மறக்காமல் எல்லாமே பார்த்துருங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.